Daily. Taste the Daily. அவர் கற்பனை நிச்சயமாக நடக்கவே நடக்காது என்பது ஊரறிந்த உண்மை. அவர் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் வர வழியில வெடிகுண்டு மிரட்டல் யாருக்கு தளபதியை பொறுத்த மட்டும் தன் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தவர். ஆகவே எதையும் சந்திக்கிற ஆற்றலும் திறமையும் அங்க தலைவர் இருக்கிறார். இந்த வெடிகுண்டுலாம் அவர் கால் தூசு கூட தொட முடியாது. பேசும்போது கூட முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாரு, ஒரே மேடையில் விவாதிக்க அண்ணாமலை தயாரா? நாங்கள் தயார். அதிமுக அறிவிச்சிருக்காங்க தமிழகத்துல வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நிறைய அதாவது அதிமுக பற்றி கேட்காதீங்க. பாவம் அவங்களே ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. அதனால அவங்கள பற்றி நான் ஒன்னும் சொல்லுறேன். நிர்வாகத்தினுடைய நலன் கருதி பல மாற்றங்களை செய்வார்கள். அது மக்கள் நலனுக்காக இருக்கும். நான் சொல்லிட்டேன், அதிமுக இருக்கிற யாரை பற்றியும் நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்க we are going steady. We are not bothered about any others. மோடி 10 வருஷம் முன்னாடி கொண்டு வந்தார். அதை பார்த்து காப்பி அடிக்கிற மக்கள் மருந்தகம் பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டத்தை வந்து இப்ப காப்பி அடிக்கிறாங்க. இவர் ஸ்டிக்கர் ஒட்டுற முதல்வர்ன்றத வந்து மறுபடியும் நிரூபணம் பண்றாங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறது யார் என்பது உங்களுக்கே தெரியும். ஸ்டிக்கர் யார் ஒட்டுறா? அவர் அமைச்ச எந்த திட்டமாவது நிறைவேறி இருக்கிறதா? வீடு திட்டம்னு சொன்னார், 1 லட்சம் கொடுத்தாரு, 12 லட்சம் அரசாங்கம் செலவு பண்ணி கொடுத்தாரு. ஆக அதை பற்றி டீட்டெயிலா சொல்லணும்னா தனி பிரஸ் கான்ஃபரன்ஸ். நடிகர் விஜய்க்கு தமிழகம் முழுவதும் 15-20% வாக்குகள் இருக்கிறான்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்லப்படுது. அதை பத்தி நான் தேர்தல் வியூக நிபுணர் வந்து திரு பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திக்கிறாரு. பணியாற்றினவர் அவரே பீகாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவரே டெபாசிட் வாங்கல பீகார்ல. அதனால அதை பத்தி நான் சொல்றேன். அவரே டெபாசிட் வாங்கலையே பீகார்ல. அண்ணாமலை தொடர்ந்து திமுக மீது குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அவர் ஒவ்வொரு செங்கலையும் கரெக்டா அதான் சொன்னேனே, அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புல்ல கூட அவரால் போட முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.